போட்டி நிறைந்த உலகத்தில் சிறந்த போட்டியாளர்களாக மாறிக்கொண்டிருக்கும் எனது மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல ஒரு அரசு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து உங்களுடைய நம்பிக்கையை படிப்பில் வையுங்கள். நிச்சயமான முறையில் உங்களால் எந்த தேர்வையும் எதிர்கொண்டு வெல்ல முடியும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையினால் நண்பர்கள் அனைவரும் தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க நண்பர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழ்லேருந்து ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியம், கவனமாக பாருங்கள். மறக்காமல் கடைசி வரைக்கும் நம்மளுடைய ஆடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள், சரிங்களா? சரி, வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா நாலடியார். இந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஷின். நல்லா பாருங்கள். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா நாலடியார். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? விடை பார்த்தீங்கன்னா மயில். நல்லா பாருங்க. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? விடை பார்த்தீங்கன்னா மயில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பூம்புகாரை பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ள இலக்கியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். அதில் மற்றொரு நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. நல்லா பாருங்க. பூம்புகாரை சிறப்பு பற்றி செய்திகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் சிலப்பதிகாரம். மற்றொரு நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் வேறுபட்டது எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 4 கொடுத்துருக்காங்க. அதில் வேறுபட்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா வருடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா சக்கரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா கமலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா சாவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வேறுபட்ட சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை பார்த்தீங்கன்னா சாவி. இதுதான் வேறுபட்ட சொல், சரிங்களா? நல்லா பார்த்துங்க. கீழ்கண்டவற்றுள் வேறுபட்ட சொல் எது? அதாவது ஆப்ஷன் ஏ வருடம், ஆப்ஷன் பி சக்கரம், ஆப்ஷன் சி கமலம், ஆப்ஷன் டி சாவி. ஸோ இதில் வந்து வேறுபட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை பார்த்தீங்கன்னா சாவி. அடுத்த வினாவை பார்க்கலாம். திருவள்ளுவர் சிலை நிறுவ பயன்படுத்தப்பட்ட கற்களின் எடை என்ன? விடை பார்த்தீங்கன்னா 3 முதல் 8 டன். நல்லா பாருங்க. திருவள்ளுவர் சிலையை நிறுவ பயன்படுத்தப்பட்டுள்ள கற்களின் எடை விடை பார்த்தீங்கன்னா 3 முதல் 8 டன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அணி என்ற சொல்லின் பொருள் விடை பார்த்தீங்கன்னா அழகு. அணி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பார்த்தீங்கன்னா அழகு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களின் கவிதை வடிவில் எழுதியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா தேனரசன். நல்லா பாருங்க. வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களை கவிதை வடிவில் எழுதி வெளியிட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா தேனரசன். அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம்.
தன்னோடு பயின்றவரை கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை என்று பொருள் உடைய அதிகாரம் எது? விடை பார்த்தீங்கன்னா கண்ணோட்டம். நல்லா பாருங்கள், திருக்குறள்லேருந்து இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. அதாவது தன்னோடும் பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை என்று பொருள் உடைய அதிகாரம் எது? விடை பார்த்தீங்கன்னா கண்ணோட்டம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பகைவர் புல் ஆர்க என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு. நல்லா பாருங்க, பகைவர் புல் ஆர்க என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேசியம் காத்த செம்மல் என்று பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களை பாராட்டியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா திருவிகா. தேசியம் காத்த செம்மல் என்று பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களை பாராட்டியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா திருவிகா. அடுத்த வினாவை பார்க்கலாம். பொருட்செல்வம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா பொருள் பிளஸ் செல்வம். பொருட்செல்வம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா பொருள் பிளஸ் செல்வம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேன்மலை துறைமுகம் அமுதும் தேனும் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா சுரதா. தேன்மலை துறைமுகம் அமுதும் தேனும் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா சுரதா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வேதம் அனைத்திற்கும் வித்து என்று போற்றப்படும் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா திருப்பாவை. வேதம் அனைத்திற்கும் வித்து என்று போற்றப்படும் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா திருப்பாவை. அடுத்த வினாவை பார்க்கலாம். திராவிட மகாஜன சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா காத்தவராயன். திராவிட மகாஜன சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா காத்தவராயன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். காத்தவராயன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? விடை அயோத்தியதச பண்டிதர். காத்தவராயன் என்று இயற்பெயர் கொண்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா அயோத்தியதாச பண்டிதர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அயோத்தியதாசர் பிறந்த ஆண்டு? விடை பார்த்தீங்கன்னா 1845. அயோத்தியதாச பண்டிதர் பிறந்த ஆண்டு? விடை பார்த்தீங்கன்னா 1845. அடுத்த வினாவை பார்க்கலாம். அம்பேத்கரின் சுதந்திர தொழிலாளர் கட்சியில் வேட்பாளர்கள் எத்தனை பேர் வெற்றி பெற்றனர்? விடை பார்த்தீங்கன்னா 15 பேர். நல்லா பாருங்கள், கொஷின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அம்பேத்கரின் சுதந்திர தொழிலாளர் கட்சியின் வேட்பாளர்கள் எத்தனை பேர் வெற்றி பெற்றனர்? விடை பார்த்தீங்கன்னா 15 பேர்.
அடுத்த வினாவை பார்க்கலாம். வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லின் பொருள் என்ன? விடை பார்த்தீங்கன்னா புலனம். வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லின் பொருள் என்ன? விடை புலனம். அடுத்த வினாவை பார்க்கலாம். மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லின் பொருள் என்ன? விடை வலசை போதல். மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லின் பொருள் என்ன அப்படின்க்கா? விடை வலசை போதல். அடுத்த கொஷினை பார்க்கலாம். அதாவது கீழ்கண்டவற்றுள் வேறுபட்டதை கண்டெடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா டா, ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா யா, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா லா, பழத்துக்கு வரலா, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஏ. இதில் வேறுபட்டது வந்து ஆப்ஷன் டி ஏ தான் வேறுபட்டது. அதாவது வேறுபட்டதை கண்டெடுத்து எழுதுக. அதாவது ஆப்ஷன் ஏ டா, ஆப்ஷன் பி யா, ஆப்ஷன் சி லா, ஆப்ஷன் டி ஏ. இதில் வேறுபட்டது ஏ தான் வேறுபட்டது. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். 784 என்பதை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? விடை பார்த்தீங்கன்னா ஏ ஆ சா. விடை பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். 784 என்பதை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? விடை பார்த்தீங்கன்னா ஏ அ சா. இதுதான். அடுத்த வினாவை பார்க்கலாம். சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? விடை சவுதி அரேபியா. சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? விடை பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. அடுத்த கொஷின் பார்க்கலாம். எளிது என்ற சொல்லிற்கான எதிர்ச்சொல் தருக. விடை பார்த்தீங்கன்னா அரிது. எளிது என்ற சொல்லிற்கான எதிர்ச்சொல் எது? விடை பார்த்தீங்கன்னா அரிது. அடுத்த வினாவை பார்க்கலாம். தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் குறிப்பிடப்பட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து. தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து. அடுத்த கொஷின் பார்க்கலாம். தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் விடை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28. அடுத்த கொஷின் பார்க்கலாம். தந்தை மகளை நன்றாக படிக்க வைத்தார் என்பது எவ்வகை வாக்கியம்? விடை பார்த்தீங்கன்னா பிறவினை வாக்கியம். நல்லா கவனிங்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் என்பது எவ்வகை வாக்கியம்? விடை பார்த்தீங்கன்னா பிறவினை வாக்கியம். அடுத்த கொஷினை பார்க்கலாம். ஒரு தொடரில் டேஸ் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. விடை பார்த்தீங்கன்னா செய்யப்படு பொருள். ஒரு தொடரில் டேஸ் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. விடை பார்த்தீங்கன்னா செய்யப்படு பொருள். அடுத்த கொஷின் பார்க்கலாம். காலமும் என்ற சொல்லிற்கு சரியான இலக்கண குறிப்பு தருக. விடை முற்றுமை.
காலமும் என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. விடை பார்த்தீங்கன்னா முற்றுமை. அடுத்த வினாவை பார்க்கலாம். நீர் நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? நல்லா பாருங்க. ஆப்ஷன் ஏ அகழி, ஆப்ஷன் பி ஆறு, ஆப்ஷன் சி புலரி, ஆப்ஷன் டி இளஞ்சி. இதில் எது சரியான பதில்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாதது பார்த்தீங்கன்னா புலரி. அதாவது நீர் நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? ஆப்ஷன் ஏ அகழி, ஆப்ஷன் பி ஆறு, ஆப்ஷன் சி புலரி, ஆப்ஷன் டி இளஞ்சி. இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா விடை புலரி. ஓகேங்களா? அடுத்த வினாவை பார்க்கலாம். மிசை என்ற சொல்லிற்கான எதிர்ச்சொல் தருக. விடை பார்த்தீங்கன்னா கீழே. இந்த கொஸ்டின்னா டிஎன்பிசியில் 2-3 முறை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? மிசை என்ற சொல்லிற்கான எதிர்ச்சொல் தருக. விடை பார்த்தீங்கன்னா கீழே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சேக்கிழாரின் வாழ்ந்த காலம் என்ன? விடை பார்த்தீங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிழார் வாழ்ந்த காலம் என்ன? விடை கிபி 12ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினாவை பார்க்கலாம். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? விடை பார்த்தீங்கன்னா 3 அதிகாரம் கொண்டது. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? விடை பார்த்தீங்கன்னா 3 அதிகாரங்களை கொண்டது. அடுத்த வினாவை பார்க்கலாம். ஓ என் சமகால தோழர்களே என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பார்த்தீங்கன்னா வைரமுத்து. ஓ என் சமகால தோழர்களே என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பார்த்தீங்கன்னா வைரமுத்து. அடுத்த வினாவை பார்க்கலாம். நல்லா பாருங்க. ஆதார் அட்டையுடன் தொடர்பில்லாதது எது? ஆப்ஷன் கொடுக்குறேன், நல்லா பாருங்க. ஆப்ஷன் ஏ கைரேகை, ஆப்ஷன் பி முகம், ஆப்ஷன் சி விழித்திரை, ஆப்ஷன் டி பாதம். இதில் வேறுபட்டது பாதம். நல்லா பாருங்க. ஆதார் அட்டையுடன் தொடர்பில்லாதது எது? பாருங்க. ஆப்ஷன் ஏ கைரேகை, ஆப்ஷன் பி முகம், ஆப்ஷன் சி விழித்திரை, ஆப்ஷன் டி பாதம். இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா பாதம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபேக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? அதாவது FAX ஃபேக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்தீங்கன்னா தொலை நகல் இயந்திரம். ஃபேக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை தொலை நகல் இயந்திரம். அடுத்த வினாவை பார்க்கலாம். திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? விடை பார்த்தீங்கன்னா 7. திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை முறை இடம்பெற்றது? விடை பார்த்தீங்கன்னா 7 முறை. இந்த கொஷினா அடிக்கடி கேட்ட கொஷின், கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷினை நம்ம பார்க்க போகிறோம். ஐம்பெரும் குழு என்பேராயம் என்ற சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் எது? விடை பார்த்தீங்கன்னா தொகை சொற்கள். ஐம்பெருங்குழு என்பேராயம் என்ற சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் எது?
விடை பார்த்தீங்கன்னா தொகை சொற்கள். அடுத்த வினாவை பார்க்கலாம். மணிமேலை என்ற காப்பியத்தின் ஆசிரியர் யார்? விடை பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். மணிமேகலை என்ற காப்பியத்தின் ஆசிரியர் யார்? விடை பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது? விடை பார்த்தீங்கன்னா கலித்தொகை. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது? விடை பார்த்தீங்கன்னா கலித்தொகை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2010 உலக செம்மொழி மாநாட்டை நடத்தியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா கலைஞர். 2010 உலக செம்மொழி மாநாட்டை நடத்தியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா கலைஞர். அடுத்த வினாவை பார்க்கலாம். கிழக்கையும் மேற்கையும் இணைக்கும் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை ரவீந்திரநாத் தாகூர். கிழக்கையும் மேற்கையும் இணைக்கும் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டிகேசி அவர்கள் வட்டி தொட்டி என்ற பெயரில் இலக்கியம் கூட்டத்தை நடத்திய கிழமை? விடை ஞாயிறு. டிகேசி அவர்கள் வட்டி தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டத்தை நடத்திய கிழமை? விடை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எந்த நாளை உலக நாடக தினமாக கொண்டாடி வருகிறோம்? விடை மார்ச் 27. எந்த நாளை உலக நாடக நாளாக கொண்டாடி வருகிறோம்? விடை மார்ச் 27. அடுத்த வினாவை பார்க்கலாம். நல்லதம்பி என்ற திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி. நல்லதம்பி என்ற திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மகாத்மா காந்தி என்னும் விவரண படத்தை தயாரித்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா சாமிக்கண்ணு வின்சென்ட். இதுக்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா ஏகே செட்டியார். நல்லா பாருங்க. மகாத்மா காந்தி என்னும் விவரண படத்தை தயாரித்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஏகே செட்டியார். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதெல்லாம் பொறுத்துக்கிற கேட்கலாம். நல்லா பாருங்க. இன்னா 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை கபிலர். இன்னா 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை கபிலர். அடுத்த வினா பார்க்கலாம். இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பூதஞ்சேந்தனார். இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பூதஞ்சேந்தனார். அடுத்த வினாவை பார்க்கலாம். ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். அடுத்த வினாவை பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலத்தை இயற்றியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா காரியாசன். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா காரியாசன். அடுத்த வினாவை பார்க்கலாம். தமிழில் எழுதப்பட்ட முதல் புதினம் எது? விடை பார்த்தீங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம்.
தமிழில் எழுதப்பட்ட முதல் புதினம் எது? விடை பார்த்தீங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம். இந்த கொஷின் தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். ஸோ நல்லா ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க, சரிங்களா? ஸோ நாவல்னாலும் ஒன்று தான், புதினம்னாலும் ஒன்று தான். இதை நீங்கள் வித்தியாசம்னு நினச்சிடக்கூடாது, சரிங்களா? ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாமா? தமிழில் கிடைத்துள்ள நூல்களுள் மிக பழமையான நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அடுத்த வினா பாருங்க. சரியான இணை எது? ஆப்ஷன் ஏ தண்ணீர் பருகு, ஆப்ஷன் பி பால் குடி, ஆப்ஷன் சி சோறு தின், ஆப்ஷன் டி பானை வனை. இதில் சரியானது பார்த்தீங்கன்னா விடை பார்த்தீங்கன்னா பானை வனை. நல்லா பாருங்க, சரியான இணை எது? ஆப்ஷன் ஏ தண்ணீர் பருகு, ஆப்ஷன் பி பால் குடி, ஆப்ஷன் சி சோறு தின், ஆப்ஷன் டி பானை வனை. இதில் சரியானது பானை வனை தான் சரியானது, சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். தவறான இணையை கண்டுபிடித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ கோழி கூவும், கூகை, ஆப்ஷன் பி கூகை குளரும், ஆப்ஷன் சி புறா குணுகும், ஆப்ஷன் டி மயில் அகவும். இதில் தவறானது கோழி கூவும். கோழி என்பது கூவாது, கொக்கரிக்கும், சரிங்களா? நல்லா பாருங்க, சேவல் தான் கூவும், சரிங்களா? நல்லா பாருங்க, இவற்றுள் தவறானது எது? கோழி கூவும் என்பது தவறானது. அடுத்த வினாவை பார்க்கலாம். புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா மு மேத்தா. புதுக்கவிதை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா மு மேத்தா. அடுத்த வினாவை பார்க்கலாம். நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டது? விடை 10. நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டது? விடை 10. அடுத்த வினாவை பார்க்கலாம். நீலகேசி கூறும் 3 நோய்களில் தீர்க்கும் மருந்துகளில் இடம் பெறாதது எது? விடை பார்த்தீங்கன்னா நன்னடத்தை. நீலகேசி கூறும் 3 நோய்களை தீர்த்த மருந்துகளில் இடம் பெறாதது எது? விடை பார்த்தீங்கன்னா நன்னடத்தை. அடுத்த வினாவை பார்க்கலாம். வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? விடை பார்த்தீங்கன்னா எத்திராசலு என்று அழைக்கப்படக்கூடிய அரங்கசாமி. வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் எத்திராசலு என்று அழைக்கப்படக்கூடிய அரங்கசாமி. அடுத்த வினாவை பார்க்கலாம். இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தக்க பக்குவிடும். இதில் அமைந்துள்ள அணி எது? விடை பார்த்தீங்கன்னா உருவக அணி. நல்லா பாருங்க. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தக்க பக்குவிடும். இதில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை பார்த்தீங்கன்னா உருவக அணி. அடுத்த வினாவை பார்க்கலாம். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை திருவிக்கா. இதெல்லாம் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஷின். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா திருவிக்கா. அடுத்த கொஷினை
பார்க்கலாம். டிசாஸ்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை வந்து பேரழிவு. டிசாஸ்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்தீங்கன்னா பேரழிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. பொறுத்துக பார்ப்போம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கிட்டு நூல் பேர் கொடுத்துருக்காங்க, அங்கிட்டு வந்து இது என்ன நூல், சங்க நூலா, பக்தி நூலா, அறநூலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? விடையை சொல்லிடுறேன். தொல்காப்பியம் என்பது எவ்வகை நூலை சாரும்? விடை பார்த்தீங்கன்னா இலக்கண நூல். தொல்காப்பியம் என்பது எவ்வகை நூலை சாரும்? விடை இலக்கண நூல். அடுத்த வினாவை பார்க்கலாம். திருக்குறள் என்பது எந்த நூலை சாரும்? விடை பார்த்தீங்கன்னா அறநூல். திருக்குறள் என்பது எதை சாரும்னா விடை அறநூல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புறநானூறு என்பது எதை சாரும்? விடை பார்த்தீங்கன்னா சங்க நூல். புறநானூறு என்பது எந்த நூலை சாரும்னா சங்க நூல். அடுத்து திருவாசகம் என்பது எந்த நூலை சாரும்? விடை பார்த்தீங்கன்னா பக்தி நூல். சரிங்களா? இப்படி தான் பொறுத்துக கேட்பாங்க. ஸோ அதனால் இப்படியெல்லாம் மறக்காமல் இதெல்லாம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்த உடனே திரும்பி டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து வினாவை பார்க்கலாம். விளியரி ஞாமளி எனப்படும் விலங்கு எது? விடை நாய். விளியரி ஞாமளி எனப்படும் விலங்கு எது? விடை நாய். அடுத்த வினாவை பார்க்கலாம். இயேசு காவியம் என்பது யாருடைய படைப்பு? விடை கண்ணதாசன். இயேசு காவியம் என்பது யாருடைய படைப்பு? விடை கண்ணதாசன். ஓகே, நன்றி நண்பர்களே. மறக்காமல் இந்த ஆடியோவை முழுவதையும் பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டையும் சப்ஸ்கிரைப்பையும் தெரிவிங்கள். நன்றி நண்பர்களே.